السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழனைத்தும் அல்லாஹ்விற்கு சலாத்தும் சலாமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து காட்டிய சஹாபா பெருமக்கள், அவர்களை பின்பற்றிய தாபிஈன்கள், அவர்கள் வழியில் வந்த நன்மக்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவரின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அன்பானவர்களே, புனிதமான ஹஜ்ஜினுடைய பயணத்தை தொடங்கிவிட்ட ஹாஜிகள் யாவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ஜி செய்துவிட்டு திரும்பவும் அவர்களுடைய தாயகம் திரும்புவரை வேண்டிய உதவிகளையும் ஆரோக்கியங்களையும் அல்லாஹ் அந்த ஹாஜிமார்களுக்கு தருவானாக. அவர்கள் எந்த ஆசையில் அந்த ஹஜ்ஜை எதிர்பார்த்து போகிறார்களோ அத்தகைய மறுமையினுடைய உயர்ந்த கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தருள்வானாக. இந்த ஹஜ்ஜினுடைய பரக்கத்தினால் கஸாவை தொடர்ந்து ரஃபாவிலும் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களை அல்லாஹ் உயர்ந்த சுவனத்திலே வைப்பானாக. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பையும் நிவாரணத்தையும் தருவானாக. அந்த பகுதியையும் சுற்றி இருக்கிற பலஸ்தீனையும் அல்லாஹு தஆலா முழு சுதந்திர நாடாக மாற்றி அருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பானவர்களே, சூரத்துல் பக்ரா இதனுடைய 15 வசனத்தை தொடர்ந்து அடுத்த வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் 15வது வசனத்தில் சொல்லுகிறான், அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ் அவர்களை பரிகசிக்கின்றான், அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்கின்றான். வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன், அவர்கள் எந்த வழிகேட்டில் இருக்கிறார்களோ அந்த வழிகேட்டிலேயே அல்லாஹ் அவர்களை தட்டளிக்கவும் செய்கிறான் என்ற செய்தியை 15வது வசனத்தில் அல்லாஹ் தருகிறான். தொடர்ந்து 16இல் உலாயிகல்லதீன இஷ்தரவு வலாலத பில் ஹுதா, நல்ல வழியை கொடுத்துவிட்டு தீய வழிகேட்டை விலை கொடுத்து வாங்கியவர்கள் அவர்கள். அதனால் ஃபமா ரபிஹத் திஜாரத்து, அவர்களுடைய வியாபாரம் லாபம் பெறாது. வமா கானு முஹ்ததீன், அவர்கள் நேர்வழியும் பெறமாட்டார்கள் என்கிறான். இதை யாரை பற்றி சொல்லுகிறான்? அல்லாஹ் காஃபிரானவர்களை பற்றி சொன்ன விஷயத்தை பார்த்தோம். நடிக்கக்கூடியவர்கள், நாடகம் ஆடக்கூடியவர்கள், அநியாயக்காரர்கள், இவர்களை குறித்து அல்லாஹ் இந்த செய்தியை சொல்கிறான். நல்லவர்களைப் போல் நடிப்பார்கள், வேடமிடுவார்கள், ஏமாற்றுவார்களே, இவர்களை குறித்து தான் அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லுகிறான். இவர்களை நாம் வழிகேட்டிலேயே தட்டளிக்க செய்து விடுவோம் என்கிறான். அடுத்து இவர்களுடைய வியாபாரம் ஒருபோதும் லாபமடையாது என்று சொல்லுகிறான். இவர்களுக்கு ஒருபோதும் நல்வழி கிடைக்காது என்றும் சொல்லுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல பல ரகத்தில் பேசுவான். ஒன்று செய்தி சொல்றது, இன்னொன்று வாக்கா சொல்றது, இன்னொன்று உதாரணங்களை சொல்றது. அல்லாஹ் தஆலா சில உதாரணங்கள், உவமைகளை சொல்லி அல்லாஹ் விளக்குவான். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி விளக்குவாங்க. ஏதாவது சொல்றதா இருந்தால் உதாரணங்களை சொல்லி விளக்குவாங்க. அது மாதிரி இந்த பாவிகளுக்கு, இந்த அநியாயக்கார பாவிகளை, அக்கிரமக்காரர்களை, நடிக்கக்கூடிய நயவஞ்சகர்களை குறித்து உதாரணம் சொல்லுகின்ற போது 3 உதாரணங்களை அழகாக அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனுடைய பாணியில இது ஒரு வகை. பாருங்களேன், அல்லாஹ் உதாரணம் சொல்லுகின்ற விதத்தை, மஸலு, அவர்களுக்கு உதாரணம் கமஸலில்லதி இஸ்தௌகத நாரா,
நெருப்பை மூட்டியவனைப் போல. ஒரு நெருப்பை பத்திக்கிறாங்க, நெருப்பை மூட்டுறாங்க இரவு நேரத்தில். ஃபலம்மா அல்லாஹ் மா ஹவுலஹு, நெருப்பை பற்ற வச்சோடனே வெளிச்சம் வந்துடுது, சுற்றி வெளிச்சம் கொடுக்குது. அவங்க நம்ம நல்ல வெளிச்சத்தில் இருக்கிறோம், நமக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நம்மளை சுற்றி எல்லா வெளிச்சமும் இருக்குது, யாரையும் உதவிக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்று இருக்கின்ற போது ஸஹபல்லாஹு பிநூரிஹி, அல்லாஹ் அவர்களுடைய அந்த ஒளியை பிடுங்கி விடுவான், அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை பறித்து விடுவான். வதரகஹும் ஃபீ ظுலுமாத்தி லா யுப்ஸிரூன், இருள்களிலே அவர்களை விட்டு விடுவான், அவர்களால் பார்க்க முடியாதவர்களாக அவர்கள் போய்விடுவார்கள். உலகிற்கு உதாரணம் பாரு, அல்லாஹ் சொல்ற செய்தி எல்லாம் நமக்கு இருக்கிறது, எல்லா வெளிச்சமான ஒளிமயமான இடத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கின்ற போது இருளிலே அல்லாஹ் விட்டு விடுவான், கண்ணை திறந்து கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆளாகிடுவேன் அப்படிங்கிறான். அடுத்து ஒரு வாசனத்தை அல்லாஹ் இவர்களை அல்லாஹ் பேசுகிற மாதிரி வேறு யாரையும் பேசுறது இல்லை. சும்முன்கிறான், அவெல்லாம் செவிடன் அப்படிங்கிறான். செவிடன், புக்குமுன், அவன் யாருண்டா ஊமை, ஒம்யுன், குருடன், ஃபஹும் லா யர்ஜூன், அதனால் அவர்களுக்கு எந்த உபதேசமும் கேட்காது, அவர்கள் நல்வழியின் பக்கம் மீண்டு வரமாட்டாங்கங்கிறான் அல்லாஹ். எவ்வளோ பேர் எதுவாக இன்னைக்கு எவ்வளோ பேர் நடிக்கக்கூடியவர்கள் இருக்கத்தானங்க செய்கிறாங்க, நாடகம் ஆடக்கூடியவங்க இருக்கத்தானே செய்கிறாங்க, ஏமாற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க, ரெட்டை வேடம் போடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு சில குடும்பத்தெல்லாம் பாருங்களேன், நல்லா வாழ்ந்த குடும்பம்னு சொல்லுவோம், இன்னைக்கு பார்த்தா குடிசை வீட்டில் இருப்பாங்க. அவங்க கேட்டால் வரலாறு சொல்லுவாங்க, நாங்களாம் எப்படி வாழ்ந்த குடும்பம் தெரியுமா, எவ்வளோ எங்கள் பரம்பரை எவ்வளோ வாழ்ந்த குடும்பம் தெரியுமா, இன்னைக்கு குடிசையில் இருப்பாங்க. என்ன இது, எவ்வளோ ஆரோக்கியம், எங்கள் வாப்பாலாம், எங்கள் வாப்பாவுடைய வாப்பாலாம் எத்தனை வயசு வரையும் இருந்தாலும் தெரியுமா, ஆனால் என் பிள்ளை சீக்கிரமே மூத்தா போயிட்டார் அப்படிம்பாங்க. இப்படி ஏற்படுகின்ற சில சோதனைக்கு பெருமக்கள் விளக்கம் தருவார்கள். யாரிடத்தில் அநியாயங்கள் இருக்கிறதோ அவர்களுடைய சந்ததியை அது பாதிக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்கிறாங்க, அது ஒரு ஆளாக இருக்கலாம், ஒரு நாடாக இருக்கலாம், ஒரு அரசாக இருக்கலாம், அநியாயம் செய்தது இவனாக இருக்கலாம், அனுபவிக்கக்கூடிய இந்த விளைவுகள் அடுத்து இருக்கக்கூடிய அந்த நாட்டின் தலைமுறையை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆகிடும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய இது நம்ம ரஃபாவை சொல்ல வேணும், அவங்க தானங்க கஸ்ஸாவிலிருந்து நாங்கள் கஸ்ஸா போராளிகளை தான் அடிக்க போகிறோம், இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுங்கன்னு அனுப்புனாங்க. அதை நம்பி அப்பாவிய பெண்களும் முஸ்லீம் பெண்களும் சிறுவர்களும் பிள்ளைகள்லாம் புறப்பட்டு ரஃபாவுக்கு போனாங்க. நீ சொல்லி தானே போனாங்க, அந்த பகுதியை நாங்கள் கை வைக்க மாட்டோன்னு சொன்னியே இல்லையா, இப்போ அந்த இடத்துலையே நீ குண்டு வீசி பிள்ளைகளை கொள்றிய, பெண்களை கொள்றீங்க, என்ன நியாயம், இதில் என்ன நியாயம் இருக்கு? அல்லாஹ் சொல்லுவான், யார் பிள்ளைகளை கொள்றார்களோ நாளை மறுமையிலே அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். குர்ஆன்ல பி ஐயி தம்பின் குத்திலத்தில் ஒரு வாசகம், அநியாயமாக கொல்லப்படுகின்ற பிள்ளையை எழுப்பி அல்லாஹ் கேட்பானா, உன்னை எதுக்குமா கொண்டாங்க, அப்படி உன்னை எதுக்கு கொண்டாங்க, அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு, ஏதாவது செஞ்சிருக்குமா, உன்னை எதுக்காக கொண்டாங்கன்னு கேட்பாங்களா. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடிலாம் அந்த பிள்ளைகளை கொள்கிற பழக்கம் இருந்துச்சு, ஐயாமுல் ஜாஹின் இல்லை, அது எல்லாம் வறுமையை பயந்து கொள்ளுவாங்க, சில காரணங்களை வச்சு கொள்ளுவாங்க, ஒருத்தவங்களுக்கு பண பிரச்சனை இல்லை அவல நிலை, இப்படிலாம் பல காரணங்களை வச்சு கொள்ளுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்பாவியான பிள்ளைகளை வேண்டுமென்று நாடகமாடி கொள்றியா இல்லையா? இஸ்லாம் இந்த சோதனை நம்மளுக்கு லேஸ் புதுசாங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ சோதனைகள் எல்லாம் இந்த இஸ்லாம் கண்டு இருக்கிறது. முன்னாடி பாருங்க, இதை இப்பவே சைனாவில் சைனாவுடைய நிலை என்ன, நம்மளுடைய நிலைகளை பார்த்தா ரொம்ப பரிதாபம். ஏன் இந்த சோதனைகள்ங்கிறத குர்ஆன் சொல்லும். குர்ஆனை படிக்கும் போது தான் இந்த உலகத்தில் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுக்கெல்லாம் விடை இங்கே தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிற முடியும். இந்த அநியாயக்காரர்களுக்கு என்ன முடிவு கிடைக்குங்கிறது குர்ஆனில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். குர்ஆன் நம்ம கையில் படிக்க படிக்க இந்த பாவிகள் என்ன ஆக போகிறாங்க, இவங்க நிலை என்ன ஆக போகுதுங்கிறத குர்ஆன் நமக்கு சொல்லுது. பள்ளி வாசலில் கூட அதிபர் ஃபோட்டோவை வச்சு தானே தொழு வைக்க சொன்னாங்க, மெஹராபில் அதிபர் ஃபோட்டோ ஒட்டியிருக்கும். அப்படி தான் கம்யூனிஸ்டுகள் பண்ண அட்டுழியம் கொஞ்சம் நெஞ்சமாக ரஷ்யாவில் அவங்க பண்ண இஸ்லாத்துக்கு எதிராக பண்ண வேலைகள்
ஆனால் வெளியில் வராமல் பிள்ளைகளை கொண்டு குளிச்சு வாங்கு சொல்ல விடல இல்லைங்க. வாங்கு சொல்ல விடாமல் அநியாயம் பண்ணாங்களா இல்லையா? அக்கிரமம் பண்ணா. வெளியில் நல்லவர்களை போல நடித்தாங்க, வெளியில் நல்லவர்களை மாதிரி நடித்தாங்க, உள்ளுக்குள்ளே என்னென்ன வேலை கொண்டு கொடுத்தாங்க. பிள்ளைகளை ஒரு டென்ட்டில் அடித்து வச்சாங்க, ஒரு குடிசையில் போட்டு அடைச்சி வச்சாங்க. சில விஷயங்களில் அவங்க கிட்னியெல்லாம் எடுத்து போய் விற்பனை செஞ்சாங்க. எவ்வளவு சோதனைகள் எல்லாம் இஸ்லாம் கண்டுருச்சு. பாங்கு சொல்ல முடியாத ஒரு நிலையெல்லாம் ஏற்படுத்தினாங்க. சொல்லுவாங்க, பாங்கு சொல்கிறதுனால எவ்வளோ நன்மைன்னு சொல்லும்போது, இப்போ பாங்கு சொல்கிறோம்ல எவ்வளோ பெரிய பறக்க தெரியுங்களா? சும்மா பள்ளியாசலுக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு மட்டுமா? இப்போ ஒரு பிள்ளை நைட்டெல்லாம் தூங்காமல் அழுதுகிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறேங்க, பாங்கு சொல்லணும். பாங்கு சொன்னால் சரியாயிருக்கு. பிள்ளை தூங்காமல் அழுதுகிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு வீட்டில் ஜின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பேய் பிசாசு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சேட்டை இருக்குதுன்னு சொன்னால் பாங்கு சொல்லுவேன்னா. இன்றைக்கி ஊர் பழக்கம் இருக்குது, புது வீடு கட்டினா பாங்கு சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளே போவாங்க. பழக்கம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா தகப்பலத்தில் கீழான், சைத்தானுடைய சேட்டைகள் இப்படி இருக்கும்போது ஃபபாதிருபில் அதான், பாங்குகளை நீங்கள் சொல்லுங்கள். பாங்கு அவ்வளோ சிறப்பான இந்த மஹல்லாவே பாதுகாக்குது. இன்னும் பள்ளியாசலுக்கு வாங்கன்னு முஸ்லீமை மட்டுமா கூப்பிடுது? இந்த மஹல்லாவில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, எந்த சமயத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ, அவர்களையெல்லாம் பாதுகாக்கிற ஒரு ஒளி, ஒரு மந்திர சொல்லுதான் பாங்கு. சாதாரணது இல்லைங்க. மேலுமோ பாங்கு சொல்றாங்க தொழுகி போக மட்டும் நினைக்கக்கூடாது. சைத்தானை விரட்டுகின்ற ஒரு இது, அதை செய்ய விடாமல் ஆக்குனாங்க. இத்தனையும் தாங்கிட்டு தான் நம்ம வந்தோம். ஆனால் வெளியில் நல்லவர்களை போல நடித்தாங்க. ஆனால் அல்லாஹ் சொன்னான், அநியாயக்காரர்களை நாம் வழிகாட்டவே மாட்டோம், அவர்களை தட்டளிக்க செய்து விடுவோம் என்று சொல்லுகிறான். மன்னர்களில் அப்பாசிய மன்னர்களில் ஒருத்தர் இருந்தார். அப்பாசிய மன்னர். அவர் என்ன செஞ்சாருன்னா, அப்படியே படம் எடுத்து போயிட்டு இருந்தார். ஒரு பயணத்தில் போயிட்டு இருந்தார். போயிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் அந்த பகுதியில் ஒரு தோட்டத்தை பார்க்குறாரு. கவனிச்சுக்கிறேன், ஒரு தோட்டம். மன்னர்கள் தானே, கூட்டமாக போகும்போது தோட்டத்தை பார்த்தோன்னே பழங்கள் இருக்கிறது. பழங்களை பார்த்தோன்னே உள்ளே போனவர், இலைப்பாரெல்லாம் போனவர் பழத்தை பறிக்கிறாரு. சாப்பிட்டு பார்க்குறாரு, ரொம்ப ருசியாக இருக்குது பழம் நல்ல ருசியாக இருக்குது. உடனே அவருடைய தோழர்களுக்கும் கொடுக்குறாரு. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே இந்த அரசர்களுக்கே சில புத்தி இருக்குது. என்ன புத்திண்டா, நல்லா ஆகிட்டா தனக்கு சொந்தமாக்கிக்கிடுவாங்க. சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே, சாப்பிட்டா போக மாட்டாங்க, அதை தனக்கு சொந்தமாக்குன்னு நினைப்பாங்க. இது ஆக கெட்ட புத்தி. ஒருத்தர் ஒன்று இருக்குது, அது நம்மளுக்கு தந்தாருண்டா அல்ஹம்துலில்லாஹ்வோடு நின்றுக்கிறோம், அதையே பறிக்கன்னு நினைக்கக்கூடாது. இவருக்கு அப்படி ஒரு ஆசை. சொன்னார், இந்த பாரு, இது நம்ம நிலத்தில் தானே வருது, நம்ம ஆட்சிக்கு உட்பட்டது தானே அப்படின்னு. ஆமாம் மன்னரே அப்படின்னு அவர் சொல்ல, மந்திரி ஆமாம் மந்திரின்னு சொன்னோடனே ஒரு போர்டு ஒன்று போடு, இது இனிமே இந்த மந்திரிக்கு சொந்தமானதுன்னு எழுதி போட்டுருன்ட்டார். ஆனால் அசல்ல அது ஒரு கிழவிக்கு சொந்தமான தோட்டம், ஒரு கிழவிக்கு சொந்தமான ஒரு தோட்டம். இவர் அந்த அம்மாட்ட கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை. வந்தாரு, திண்டாரு, நல்லா இருக்குன்றோன்னா உடனே எழுதி போர்டை வச்சுட்டு போயிட்டாரு. எவ்வளோ அக்கிரமம் பாருங்க, அரசர்கள் செய்யக்கூடிய அட்டுழியங்கள். உடனே இந்த அம்மா கொஞ்ச நேரம் நாளுக்கு பிறகு பார்த்தா போர்டு ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தா, இது அரசருக்கு சொந்தமான தோட்டம்னு எழுதப்பட்டிருக்கு. இது என்னடா அநியாயமாக இருக்குது, நம்ம நிலத்தை, நம்ம தோட்டத்தை, நம்மளுடைய பழங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்த அவர் எப்படி சொந்தமாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அழுதுட்டு நேராக அரசர்கிட்ட ஓடுது. வயசான அம்மா. அவர் என்னம்மா அப்படின்னு கேட்டாராம். இல்லைங்க, தோட்டத்தில் உங்கள் பேர் போட்டு போர்டில் இருக்குது, அது எனக்கு உள்ளது அப்படின்ட்டு இந்த அம்மா சொல்லுது, வயசான அம்மா. அவர் சொன்னாராம், இந்த தோட்டம் உன்ட்ட எத்தனை வருஷமாக இருக்குன்றாராம். எத்தனை வருஷமாக வச்சுருக்கிறா அப்படின்னு. அந்த வயசான அம்மா சொல்லிச்சான், நான் ஒரு 40 வருஷமாக வச்சுக்கிறேன் அப்படின்ட்டுச்சான் அந்த அம்மா. பாருங்க, இப்போல்லாம் பத்திரம் எல்லாம் இருக்குதுங்க. அந்த காலத்தில் என்ன, அப்படியே கொடுத்துட்டு போகிறது தானே. 40 வருஷமாக வச்சுக்கிறேன் அப்படின்னுச்சான் அந்த அம்மா. அப்போ அந்த அரசர் சொன்னாராம், கிழவி 40 வருஷமாக நீ இதை அனுபவிச்சுட்டா, உன்னுடைய வாழ்க்கைக்கு போதும். 40 வருஷமாக பழம் திண்டுக்கிட்டு தானே இருக்கிறா, 40 வருஷமாக இதில் பறித்து பழத்தை திண்டுக்கிட்டு தான் இருக்கிறா. போதும், நீ திண்டது போதும், இனி எனக்கு கொடுத்துரு.
இனியும் திங்கன்னு ஆசைப்படாத அப்படி. இல்லைங்க, எனக்கு சொந்தமானதுங்க இது, போதும் அப்படின்னு சொல்லி கிளவியை மறைச்சார். அந்த அம்மா உடனே அங்கிருந்து அழுது அல்லாட்ட துவா செஞ்சிச்சான். அல்லாஹுவே, எனக்கு சொந்தமான தோட்டத்தை இவர் பறிக்க பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பினி அல்லா, எனக்கு அல்லாஹ் போதுமானவன் ஒரு சவுண்டை சொல்லிட்டு போயிடுச்சு. போகும்போது அவர் அரசர் அந்த கிளவியை கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு ஏம்மா நீ துவாவா செய்கிறா அப்படின்றாரு. அப்படியாச்சும் விட்டுருக்காங்கல்ல. சில பேர் திமிரு கோபம் அந்த சில பேர் அவங்க அது அப்படியே மேலேயே போவாங்க, அடங்கியே வரமாட்டாங்க. அது அரசர்களுக்கு கொஞ்சம் இருக்கும். துவாவா செஞ்சால் எனக்கு எதிராக அப்படின்னு நான் அல்லாட்ட துவா செஞ்சேன். இப்போ செய்யாதம்மா, சகர் நேரத்தில் எந்திரிச்சு செய்ய, அப்போ தான் நல்ல பவராக இருக்கும் அப்படின்றாராம். எப்படி பற்றியில சகர் அவருக்கு பத்வா செய்கிறதுக்கு அவர் ஐடியா கொடுக்குறாரு. சகர் நேரத்தில் எந்திரிச்சு துவா செய்யுமா அந்த கிளவிட்ட, நல்லா இருக்கும், உடனே அல்லாஹ் ஏற்றுக்குருவான் அப்படின்னு. எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. இத்தகி தமஅத்தல் யதீம் வதஅவத்தல் மظلوம். ரெண்டு பேருடைய துவாவை நீங்கள் பயந்துக்கிறீங்க. ஒன்று யதீமுடைய கண்ணீர், ஒரு அனாதை கண்ணீர் வடிச்சான்னு சொன்னால் அல்லாஹ் உடனே துவாவை ஏற்றுக்குருவான். அதே மாதிரி பாதிக்கப்பட்டவன் ஒரு துவா செஞ்சுட்டா மேகத்தில் தடையே இருக்காது, மேலே ஏற்றுக்குருவான் அப்படின்னு சொன்னான். தப்பு செஞ்ச நம்ம தூங்கிடுவோம், அநியாயம் பண்ண நம்ம தூங்கிடலாம். நம்மளால் அநீதி இழைக்கப்பட்டவன் தூங்குவதில்லை, நம்மளால் பாதிக்கப்பட்டவன் அந்த இரவு தூங்குவதில்லை, அல்லாஹுவும் தூங்குவதில்லை. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்தும் வலா நௌம். அவனுக்கு தூக்கம் இல்லை. அநீதி இழைக்கப்பட்டவனும் தூங்குவதில்லை, நம்ம தூங்கிடுவோம். அவன் துவா செஞ்சுட்டா நம்ம வாழ்க்கை என்ன ஆகிறது சொல்கிறோமா இல்லையா? நான் எப்படி வாழ்ந்த குடும்பம் தெரியுமா? நாங்கள் இன்னைக்கு குடிசையில் ரோட்டில் நிற்கிறோன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? என்னது? இப்போ அந்த அம்மா அதே மாதிரி சகருக்கு எந்திரிச்சு துவா செஞ்சிச்சு. சகருக்கு எந்திரிச்சு அந்த மாதிரி துவா செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவருடைய நிலை என்னாச்சு தெரியுமா? ஒரு மாதம்தான் ஆச்சு. அந்த மந்திரியுடைய நிலை அரசால் பழி சுமத்தப்பட்டார், பெரும் பழி சுமத்தப்பட்டு கொலை குற்றவாளியாக அறிவிக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கை எடுக்கப்படுகிறது, அது தண்டனை பத்தாது என்று திரும்ப வழக்கு போடப்படுகிறது. யாருடைய வேலை பாரு? திரும்ப அவரை தலையெடுத்து கொலை செய்தார்கள் என்று வரலாறு. அநியாயக்காரர்களை அல்லாஹ் உடனே அப்படி விடமாட்டான். அல்லாஹ்வுடைய அதுதான் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அல்யௌம துஜ்ஸா, அழகான ஒரு வசனம் சூரத்துல் வாஃபியா. அல்யௌம துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத். அன்றைய நாளில் எல்லா ஆன்மாக்களும் கூலி கொடுக்கப்படும். அவை சம்பாதித்தது கொடுக்கப்படும். என்னென்ன சம்பாதிச்சது அது கொடுக்கப்படும். எப்படி வருவார் அந்த நாளில்? குல்மல்யோ, யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது. அன்னைக்கு யாருக்கும் அநியாயம் கிடையாது. அல்லாஹ் வேகமாக விசாரிப்பான் என்ற செய்தி. நம்ம நினச்சிக்கிறோம் சில பாவம் செய்கிறவங்க அநியாயம் பண்ணுறவங்களாம் அல்லாஹ்லாம் கண்டுக்கிறது இல்லை, நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு என்ன தண்டனை வருது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி சொல்லலாம் பாருங்களா? தஹ்சபன்னல்லாஹ காஃபிலா, அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்று எண்ணாதீர்கள். அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்று எண்ணாதீர்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய சாபம் அநியாயக்காரர்கள் இருக்கு என்று சொல்றான். குர்ஆன் வசனம். அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் நினைச்சுக்கிறாதீங்க, அல்லாஹ் பழி தீர்ப்பான் என்று சொல்லுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபிசீனியாவிலிருந்து நிறைய பேர் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு அபிசீனியாவுக்கு ஃபஸ்ட்டு ஹிஜ்ரத்துக்கு போனவங்க ரிட்டர்ன் ஆகி மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்துட்டோன்னு வந்தாங்க. எல்லாரும் வந்தோடனே கொஞ்ச நாள் கழித்து நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எங்கள் இந்த அபிசீனியாவுக்கு போயிருந்தீங்களா, இங்கே ஆச்சரியமான ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் சொல்லுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கிட்ட பேசுவாங்க, சில விஷயம் பேசுவாங்க. அப்படி பேசும்போது நீங்கள் எத்தியோப்பியா போனீங்கள்ல, அந்த ஊரில் அபிசீனியாவில் ஏதாவது நடந்திருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ சில தோழர்கள் சொன்னாங்களாம், நாங்கள் வரும்போது ஒரு காட்சியை பார்த்தோம். என்ன காட்சின்னா,
ஒரு அம்மா ஒரு பெண்மணி தலையில் தண்ணி தூக்கிட்டு வந்துச்சு. தண்ணியை தூக்கிக்கிட்டு வந்துச்சு. தண்ணி தூக்கிட்டு வரும்போது ஒரு இளைஞன் அந்த அம்மாட்ட தண்ணியை இறக்கி வைன்னு சத்தம் போட்டோம். அந்த அம்மா நீ யாருமான்னு கேட்டுச்சு. அவ்வளோதான். ஓங்கி அந்த அம்மாவை அடித்தான். குடமும் உடஞ்சிச்சு, அந்த அம்மாவும் விழுந்துச்சு. பெருசாக அந்த அம்மா எதையும் சொல்லலை. ஒரு வார்த்தை கேட்டதுக்கு கோபக்காரன், ஆத்திரக்காரன், அநியாயக்காரன் ஒரு அடி அடித்தான். குடம் உடைஞ்சி அந்த அம்மா விழுந்துச்சு. அப்போ அந்த அம்மா சொன்னுச்சு, இங்கே பாரு, அந்த அம்மா சொன்ன வார்த்தை ஊதுக்குருள் அதானையாவது, நாளை ஒரு நாள் இருக்கிறது, அதை நீ நினைவில் கொள் என்று சொன்னது. அநியாயக்காரனே, நாளைக்கு ஒரு நாள் நீனும் வருவா, நானும் வருவேன். நீனு நிற்பா, நானும் நிற்பேன். உன் நிலை என்ன என்பதையும் உனக்கு தெரியும், என் நிலை என்ன என்பது எனக்கு தெரியும் என்று அந்த அம்மா சொன்னிச்சு. அதை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகத். அந்த அம்மா சரியாக சொல்லிருச்சு. அந்த அம்மா சரியாக சொல்லிருச்சு. சொல்கிறாங்க, அநியாயம் இழைக்கப்படுகின்ற போது, ஒரு ஆளுக்கு அநீதம் இழைக்கப்படுகின்ற போது எந்த சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதோ அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் வழிகாட்டுவதில்லை, அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் நேர் வழிகாட்டுவதில்லை என்று சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநீதம் இழைக்கின்ற போது, இழைக்கப்படுகின்ற போது அரபு நாடுகள் என்ன செய்யுது? சுற்றி இருக்கிற நம்மளுடைய சமூகம் என்ன செய்யுது? சொல்லுங்க பார்க்கணும். வாய் திறந்து பேசுதா? ஒரு செய்தி சொல்லுவாங்க, கடைசி காலகட்டத்தில் யூதர்கள் ஒளிஞ்சிருக்கும் போது கல் மலையெல்லாம் சொல்லி கொடுக்குமா, இவன் இந்த யூதன் ஒளிஞ்சிருக்கிறான், யூதன் ஒளிஞ்சிருக்கிறான்னு சொல்லி மலை காட்டி கொடுக்குமா, மரம் காட்டி கொடுக்குமா. கடைசி நேரத்தில் அந்த அளவுக்கு எல்லாம் உதவி செய்வாங்க. மரம் மலையெல்லாம் காட்டி கொடுக்கும். ஏன் அவைகள் காட்டி கொடுக்கிறது என்று எழுதும்போது மனிதர்கள் ஊமையாகி விடுவார்கள், அநீதம் இழைக்கப்படுபவர்களோடு சேர்ந்து இருக்க மாட்டார்கள். அதனால் மரங்களும் மலைகளும் சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நிலம் இப்போ நம்ம நிலமா இருந்தால் நம்மளுக்கு ஒரு கவலை வருமா? நம்ம நிலத்தில் ஒருத்தன் ஒன்று செய்கிறான்னு நம்மளுக்கு எவ்வளோ கவலை வரும். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு உணர்வு வந்தால் சுற்றி இருக்கிற அரபிய நாடுகளும் அல்லது இஸ்லாமிய நாடுகளும் எவ்வளோ குரல் கொடுத்துருக்கணும். யோசிச்சு பாருங்க. ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க. இப்போ பள்ளிவாசல் இருக்குங்க, பள்ளிவாசலில் ஒரு பெரிய இமாம் வர்றாங்கன்னு வச்சுக்கிறீங்கள, நல்லா ஓத தெரிஞ்சவங்கன்னா அவர் தொழு வைக்க முடியாது, இமாம் தான் தொழு வைக்கணும் இல்லையா? இமாம் பர்மிஷன் கொடுத்து அவர் தொழு வைக்கணும். அதான் சட்டம். எந்த பள்ளிக்கு போனாலும் நல்ல ஓத தெரிஞ்சவராக இருந்தாலும் பெரிய ஆலிமாக இருந்தாலும் யார் தான் தொழு வைக்கணும்? இமாம் தான் தொழு வைக்கணும். இமாம் பர்மிஷன் கொடுத்தா அவங்க தொழு வைக்கலாம். இது மார்க்க சட்டம் இல்லையா? இப்படி தான் சட்டம் இருக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுக்கு போனப்ப பைத்துல் மக்தஸ் வந்தாங்க. பைத்துல் மக்தஸ் வந்தப்ப யார் தொழு வச்சா? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழு வச்சாங்க. யாருக்கு? எல்லா நபிமார்களுக்கும். ஆனால் உண்மையில் என்ன, நிலத்துக்காரவங்க இடத்துக்காரவங்க தான் தொலை வைக்கணும். எவ்வளோ திறமையானவங்க வந்தாலும் பின்னாடினா நின்று தொழணும். அப்படிதானே? அதான் சட்டம். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் பைத்துல் மக்தஸ் வந்தப்ப அவங்க தொலை வைக்கிறாங்க, எல்லாரும் பின்னாடி நிற்கிறாங்க. நிலத்துக்குரியவராக இருக்கக்கூடிய எத்தனை நபிமார்கள், பலஸ்தீனை சார்ந்த எத்தனையோ பல்லாயிரம் நபிமார்கள் பின்னாடி நிற்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க, என்னண்டா இருக்கு இந்த சட்டமே நம்ம புரிஞ்சுக்கிறதும், முஹம்மது ரசூலுல்லாவை எப்போ அல்லாஹ் தொலை வைக்க சொன்னானோ அப்போவே அந்த நிலம் முஹம்மது ரசூலுல்லாவுக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம். அந்த நிலம் முஹம்மது ரசூலுல்லாவுக்கு சொந்த நிலம் என்பதை காட்டுவதற்குத்தான், அந்த நிலத்தோடு முஹம்மது ரசூலுல்லாவுக்கு ஒரு உறவு இருக்கு என்பதை காட்டுவதற்குத்தான் ரசூலுல்லாவை அல்லாஹ் தொலை வைத்ததற்கு ஒரு காரணம் என்று எழுதுவாங்க. அப்ப பலஸ்தீன்ல ஒன்று நடக்குதுன்னு சொன்னா நம்மளுடைய மார்க்கத்தினுடைய விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு படபடப்பு வரும். ஆகா, முஹம்மது ரசூலுல்லாவுடைய சொந்த நிலமாக வல்லவா அது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த இடத்துல இவ்வளவு பெரிய மோசடி நடக்கிறது அப்படின்னு
ஆனால் அல்லாஹ் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நேரத்தில் முடிவை கொடுப்பான். சுலைமான் இப்னு அப்துல் மலிக்னு ஒருத்தர் இருந்தார், அரசர். அவர் ரொம்ப சாப்பிட்டு மூத்தா போன அரசரில் அவர் ஒருத்தர். ரொம்ப சாப்பிடுவாராங்க. காலைல ஆரம்பித்தா மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாராம். ஒரே கவலைங்க. அதுவுமா சாப்பிட்டே மூத்தா போன அரசர்களில் ஒருத்தர். ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், யா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் இப்னு மர்வான் உதுக்குர் ஆதா யௌமல் ஆதான், நாளை மறுமையை பார்த்து பயந்து கொள்ள என்று சொன்னார். பயந்துட்டாரு. சின்ன ஆளு தான், பயந்துட்டாரு. ஏன்னா ஒரு துன்யாவிலேயே சாப்பிட்றதுலேயே இருந்தார். யாரை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. சாப்பிட்றது போகிறது வர்றது இப்படி தான் இருப்பார். எதை பற்றியும் கவலை இல்லை. சொன்னோன்னு பயந்துட்டார். அப்போ அந்த கீழே இறங்கி வந்து கேட்டாராம், என்ன இப்படி அதானுடைய நாளை பயந்துக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே, என்ன அப்படி? அல்லாஹ் குர்ஆனில் ஒரு செய்தி சொல்லுவான். என்ன செய்திண்டா, நாளை மறுமையில் அத்தினும் ஒரு அழைப்பாளர் வந்து அழைப்பார், வந்து சொல்லுவார், அல்லாஹ்வுடைய சாபம் எல்லாம் அநியாயக்காரர்கள் மீது இருக்கு என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்குது, பயந்துக்கிறீங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறமும் அவரால் அந்த சாப்பாட்டிலேருந்து விலைக்கு வர முடியல. அது துன்யாவுடைய நிலையிலிருந்து வர முடியல. அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாத ஒரு நிலை வந்துச்சு. பல பேர் அவரை யாபப்படுத்தினாங்க, அடுத்தவங்களை கொஞ்சம் யோசிங்க அப்படி. கண்ணாடி முன்னாடி நின்றா ரொம்ப அழகாகவும் இருப்பாராம், ரொம்ப நேரம் ரசித்து பார்ப்பாராம், தன்னை ரொம்ப ரசித்து பார்ப்பாராம். கூப்பிட்டு வேலைக்காரிகள்லாம் கேட்பாராம், நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன் சொல்லு அப்படின்பாராம். அழகாக தான் இருக்கிறீங்க, துன்யாவில் நிரந்தரமாக இருந்தால் அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்க, அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்பவும் கூட அவர் சரி வரல. அதான் சொல்லுவாங்க, ஜனாசா அவர் எடுத்துக்கிட்டு போகும்போது ஜனாசாவே ஆடியதுன்னு எழுதுறாங்க. அவரை தூக்கி கொண்டு போகின்ற போது ஜனாசாவை ஆடியது. பின்னால் வந்து அப்துல் அசீஸ் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுக்கடுத்து ஆட்சிக்கு வராங்க. அவர் சொல்லுவாங்க, அந்த ஜனாசாவில் நான் இருந்தேன், ஜனாசாவில் நான் இருந்தேன். எவ்வளோ பெரிய அரசர்! அந்த அரசருடைய நிலை, ஜனாசா பெட்டிக்குள்ளேயே அவர் ஆடினார், அதாபை அல்லாஹ் அங்கேயே தொடங்கி விட்டான் என்று சொன்னார். இப்போ அடுத்தவர்களை பற்றி கவலை இல்லாமல் இருப்பதும் ஒரு பெரிய சோதனை தான். சோதனை வருவதற்குண்டான ஒரு காரணம். நம்மளும் அநியாயம் பண்ணக்கூடாது, அநியாயத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு சொல்லுவேன். சையதுனா சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட ஒருத்தர் வந்தார். வந்தவர் சொன்னார், இங்கே உள்ள அரசர்களுக்கு நான் தான் ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுக்குறேன். அரசர்கள் புதுசாக டெய்லி ஒரு நாளைக்கு 3-4 மாட்டிக்கிடுவாங்களங்க ஃபோட்டோ எடுக்க. அந்த மாதிரி புதுசாக நான் தான் தைச்சி கொடுப்பேன். தைச்சி கொடுக்கும்போது அது அவர் அநியாயக்காரர் தெரிஞ்சுன்னு தைச்சி கொடுக்குறேன். இது எப்படி எனக்கு பாவம் வருமா அப்படின்னு கேட்டேன். நான் துணி தான் தைச்சி கொடுக்குறேன், எனக்கு பாவம் வருமா அப்படின்னு. அநியாயக்காரனுக்கு உதவிய பாவம் எனக்கு சேருமா அப்படின்னு கேட்டான். சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், பாப்பா, அநியாயக்காரனுக்கு உதவிய பாவம் அல்ல, நீ அநியாயக்காரன் என்றே பாவம் வரும் என்றார்களாம். அநியாயக்காரன் என்றே உனக்கு பாவம் எழுதப்படும் சொன்னாங்களாம். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அநியாயத்துக்கு துணை போவதும் கூட அநியாயமாகவே இங்கே பார்க்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். கனவுல ஒரு இறைநேசர் ஒருத்தரை பார்த்தானா, அவர் இருக்கும்போதெல்லாம் அநியாயம் பண்ணுறவர், அநியாயத்துக்கு உதவியாக இருந்த ஒருத்தர், அவர் ஹெல்ப்பாக இருந்தவர். அவரை கனவுல பார்த்தோன்னே, என்னங்க இவ்வளோ பெரிய அதாபா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், ஆமாம், அநியாயத்துக்கு உதவியாக இருந்ததுனால இவ்வளோ பெரிய பாவம் எனக்கு, அநியாயத்துக்கு உதவியாக இருந்ததுனால இவ்வளோ பெரிய பாவம் எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அநியாயம் பண்ணார் அவருடைய தண்டனையை சொல்லவே முடியாதுன்னு சொன்னார். அவ்வளோ பெரிய தண்டனைக்கு அவர் ஆளாகி இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். இந்த அளவுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்துவிட்டு நல்லவர்களை போல் நடிக்கிறார்களோ அவர்களுக்கு விரைவிலே அதாபு உண்டுங்கிறான். காதலை வாங்க மாட்டாங்க. எத்தனை பேர் கத்துங்க, காதல விழுவாது. அதிகாரம் உள்ளவர்களுக்கு அநியாயக்கள் காதலே விழுவாது. எவ்வளோ போராட்டம் நடத்தினாலும் சரி, எவ்வளோ ஒப்பாரி வச்சாலும் சரி, எவ்வளோ கதறினாலும் சரி, எவ்வளோ ஜனாசாக்களை காட்டினாலும் சரி, இறக்கமே வராது. இறக்கங்கிறதே வராது. அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், சும்மும் செவிடர்கள் என்று சொல்லுகிறான், குருடர்கள் என்று சொல்லுகிறான், புக்குமும் ஊமைகள் என்று சொல்லுகிறான்.
எதையுமே அவர்கள் பார்க்க மாட்டார்கள், அந்த அளவுக்கு இருப்பார்கள் என்று சொல்லுகிறான். அப்போ அநியாயம் என்பது ரொம்ப மோசமானது. நாளை மறுமையில் அல்லாஹு தாலா எல்லாரையும் விசாரணைக்கு எழுப்புவான். எல்லாரையும் விசாரணைக்கு எழுப்புவான். எழுப்புகின்ற போது எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, எல்லாரும் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போகணும், எல்லாம் பிரிச்சுருவானா. ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகலான்னு இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வந்து சொல்லுவாரா, அல்லாகவே இவர் என் கன்னத்தில் அடித்தவர், இப்படியே தான் வாசம் வருது, இவர் என் கன்னத்தில் அடித்து விட்டார் என்று சொல்லும் போது அல்லாஹ் நிறுத்திடுவானா, இறைவாப்பா இதுக்கு பதில் சொல்லிட்டு நீ உள்ள போம்பான். கன்னத்தில் அடிச்சதுக்கே எவ்வளோ பெரிய அநியாயம். கன்னத்தில் அடிச்சது எங்க, ஒரு பூனையை கட்டிப்பட்ட ஒரு பெண்மணிக்கு தானே அதாபு செய்யப்படுது. ஒரு நாய்க்கு உதவி செய்தவருக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் செய்யப்பட்டது. யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு முகமது ரசூலுல்லாஹ் சொல்றாங்கடா, ஒரு கொம்புள்ள ஆடு குர்பான் நேரமா இருக்கு, கொம்பு இல்லாத ஆட்டை முட்டுனா கூட கொம்பு இல்லாத ஆட்டுக்கு மறுமையிலே கொம்பு கொடுத்து கொம்பு இருக்கிற ஆட்டுக்கு கொம்பு இல்லாமக்கி அல்லாஹ் பழி தீர்ப்பான். பழி தீர்க்கப்பட்டதற்கு பிறகுதான் கால்நடைகள் மிருகங்களை பார்த்து நீங்கள் மண்ணாக போய்விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். பழி தீர்க்கப்பட்டதற்கு பிறகுதான். மிருகங்களுக்கே அநீதி இழைக்கப்படுகின்ற போது பழி தீர்க்கப்படும் என்று சொன்னால் மனிதர்களுடைய நிலை என்ன? மனிதர்களுடைய நிலை என்ன சொல்றது? யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட இடமாக இருக்கும் அந்த இடம். அதான் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் உன்னை கூட மிச்சம் விட மாட்டான் விசாரிப்பதில். இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், மிக வேகமாக விசாரிக்கக்கூடியவன் என்று சொல்வார்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே காட்டுவான் என்று அல்லாஹ் உதாரணம் சொல்றான். அவங்க ஒளிமயமா இருக்கிறாங்க, எல்லா வசதியும் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் அவர்கள் ஒண்ணுமில்லாதவர்களாக இருட்டில் சிக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி பெரிய சின்ன பிள்ளைகளை, பொம்பளைங்களை, அப்பாவிகளை அடிக்கிறவங்க வீரர்கள் கிடையாது, கோழைகள். வீரர்கள் அப்பாவிகள். எங்க கஸாவுடைய போராளிகள்கிட்ட மோத முடியாம தானங்க இப்படி அப்பாவிகளை போட்டு கொண்டு குளிக்கிறாங்க. அவங்கள ஆத்திரத்தை கலப்புறதுக்குண்டு வேற என்னத்துக்கு காரணம்? நேரடியாக மோத முடியாதவர்கள் தானே அவர்கள், நேரடியாக மோதுறதுக்கு வலுவில்லாதவர்கள் தானே அவர்கள். நம்ம மட்டும் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் பாருங்க வசனம் 17. அவங்க எவ்வளவு பெரிய கோழைகள் தெரியுமா? யூதர்கள், அந்த முனாஃபிக் எவ்வளவு பெரிய கோழைகள் தெரியுமா? இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள். சொல்லும்போது அவ் கஸய்யிபின் மினஸ் ஸமாஇ ஃபீஹி ظுலுமாத்துன் வரஅதுன் வபர்க் யஜஅலூன அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம் மினஸ் ஸவாயிக் ஹதரல் மௌத். மழை பெய்யுது, வானத்திலிருந்து மழை பெய்யும் போது என்னங்க செய்யும்? கொஞ்சம் முன்னாடி இருள் வரும், கடுமையான ஒரு கார் இருள், அப்படியே வெளிச்சமா இருந்து இருட்டா போகும், அப்படிதானே? அப்புறம் இடி இடிக்கும், மின்னல் வரும். இந்த இருளும் இடியும் மின்னலும் பின்னால் மழை கொட்டுகின்ற போது இந்த பயலுக அநியாயம் பண்ற இந்த ஆளுக உடனே காதுக்குள் கைகளை வைத்து பொத்திக் கொள்ளுகிறார்கள். என்ன காரணம் சொன்னா, ஆக வந்தது இடி, அவங்களுக்கு பயம் நம்ம செத்துருவோம், நம்ம மொத்தா போயிடுவோம். மேலே இடிச்ச இடியை தாங்க முடியாதவர்கள் அவர்கள், மேலே வருகின்ற மின்னலை பார்த்தாலே பயந்து விடுவார்கள் அவர்கள். ஒரு இருட்டை கொடுத்தா பயந்து விடுவாங்க, அந்த அளவுதான். அவங்க பெரிய வீரர்கள்லாம் கிடையாது, ஆனால் வெளியிலே தங்களை வீரர்களைப் போல காட்டிக் கொள்வதற்கு அப்பாவிகள், பெண்களை கொலை செய்வார்கள். உண்மையான வீரர்கள் அல்ல என்பதை அல்லாஹ் உதாரணத்தோடு சொல்லுகிறான். அது மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்ற போது யகாதுல் பர்கு யஹ்தஃபு அப்சாரஹும் வல்லாஹு முஹீத்தும் பில் காஃபிரின். முந்திய வசனத்தினுடைய இறுதி, அல்லாஹ் காஃபிர்களை கண்டுகொண்டே இருக்கிறான், சூழ்ந்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்கிறான். காஃபிர்கள் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்டா என்னங்க அர்த்தம்? கேமரா உங்களை கண்காணித்து கொண்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான்னு அர்த்தம். எப்போ அதுக்கு விளைவு கொடுக்கணுமோ அந்த விளைவே கொடுத்துருவான், விளைவை கொடுத்துருவான். அதுக்கு ஒரு செய்தி சொல்லுவான். அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி
பெரிய சீதேவி 4 மதுஹபினுடைய ஒரு மதுஹபின் தலைவர். மாலிகி ஹம்பலி மதுஹப்னு சொல்ல பாருங்க. இந்த ஹம்பலி மதுஹபினுடைய தலைவர் நிறுவனர் அஹ்மது ரஹ்மத்துல்லா பெரிய வணக்கசாலி, பெரிய வணக்கசாலி. அவங்கள பார்க்கிறதே பாக்கியமா நினைச்சாங்க. நிறைய பேர் துவாவில் கேட்பாங்களாம், என் மௌத்துக்கு முன்னாடி அஹ்மது பின் ஹம்பலை பார்க்காமல் என்னை மூத்தாக்கி விடாதே என்று சொல்லுவார்களாம். அந்த அளவுக்கு பெரும் பாக்கியமாக வாழ்ந்தவர் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெரியவங்க மட்டும் தனக்கு அநீதி இழைச்சாலும் மன்னிச்சிருவாங்க. அது அவங்களுடைய குணம். ஒரு சில நேரத்தில் பேச வேண்டிய ஒரு நிலை வந்துடும். இது மாதிரி அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்து அரசர்கள் அவங்களுக்கு கட்டுப்படலைங்கிறதுக்காக ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. எவ்வளோ பெரிய தலைவர் பாரு, எவ்வளோ பெரிய வணக்கசாலி, எவ்வளோ பெரிய சட்ட மேதை. ரசூலுடைய சுன்னத்தை கடைசி வரையும் பின்பற்றக்கூடியவர், கடைசி நேரத்திலையும் பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதர். நஜ்லான் நதியில் அவர்கள் இருக்கிறார்கள். குளிர்காலம், சரியான குளிர்காலத்தில் போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸோடு நிற்கிறாங்க. குளிப்பு கடமையாயிருச்சு. ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு குளிச்சா ட்ரெஸ் இருக்கு, ட்ரெஸ்ஸோட குளிச்சுட்டா ஈரமாகிடுவோம். தண்ணி குளிரா இருக்குது, சரியான பனி நேரம். ட்ரெஸ்ஸோட எப்படி குளிக்கிறது? ஈர ட்ரெஸ்ஸோட எப்படி வெளியே வர்றது? ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. சில பிரதேசங்கள் அப்படி ஆகிடும். நம்ம ஊர்லேயே குளிர் காலத்தில் காலையில் சுபுகில் குளிக்க முடியாது. சொல்லுவாங்க, சுபுகில் குளிக்கிற உம்மத்து என்னைக்குமே உயர்ந்து கொண்டே இருக்குமா. சுபுகுல குளிக்கிற உம்மத்து அது உயர்வாகத்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பழக்கத்தை விட்டுட்டோம், சுபுகுல குளிக்கிற பழக்கத்தை விட்டுட்டோம். பழக்கம் என்னடா, சுபுகுல குளிக்கிறதுங்கிறது ஒரு பாக்கியமானது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, யோசிக்கும் போது என்ன செய்யலாம். இப்போ நம்மெல்லாம் என்ன செய்வோம், வேறு பொருளே இல்லை, ஒரு சட்டமே ஒரு பொருளும் இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருக்குது, இதை தான் உடுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஆளெல்லாம் இல்லை, ஆள் நடமாட்டமும் இல்லை. தண்ணி எதில் தான் குளிக்க போகிறோம்? குளத்துக்குள்ளே தான் குளிக்க போகிறோம், ஆற்றுக்குள்ளே தான் குளிக்க போகிறோம். அவருக்கு ஒன்றும் வெளியே தெரிய போகிறதில்லை. கலெக்டர் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது சரியில்லைன்னு சொல்லி ட்ரெஸ்ஸோடு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. தஜ்லானுடைய நதியில் விழுந்து அந்த ஐஸ் கட்டி தண்ணியில் சஹர் நேரத்தில் அவங்களாம் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்கள். சஹர் நேரத்தில் தண்ணியில் விழுந்து குளிப்பு கடமையான குளித்ததுக்கு பிறகு அதே ஈரத்தோடு வந்து ஈர துணியோடு வந்து மேலே தஹஜ்ஜுதை தொழுது விட்டு சுபுகுக்காக காத்திருக்கிறார்கள். சுபுகையும் தொழுது விட்டு அவ்வளோ ஒரு நடுக்கம், நடுக்கத்தோடு இருக்கிறாங்க. சுபுகையும் தொழுதுட்டாங்க. சுபுகையும் தொழுததுக்கு பிறகு கதிரவன் வருவானா, கொஞ்சம் ட்ரெஸ்ஸு காயுமான்னு பார்க்குறாங்க. எப்போ சூரியன் வரும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த ஈரத்தில் நடுக்கத்தில் இருக்கும்போது எல்லாம் நம்ம எப்படி நம் முன்னோர்கள் யாரை நாம் பின்பற்றி, யார் கொடுத்த சட்டத்தை, யார் காட்டின வழிமுறைகளை நாம் மேற்கோள் காட்டி வருகிறோம் என்று பாருங்கள். அந்த மனிதர்கள் யார் என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ சுத்தமான வாழ்க்கை சொந்தக்காரர். ஒரே தூங்கிட்டாங்க. தூங்கி சூரியன் வந்தது கூட தெரியல, சூரியன் வந்துருச்சு. அந்த கொஞ்ச நேரத்தில் வரலாற்று எழுதாங்க, கனவிலை முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார். அவ்வளோ பெரிய பாக்கியம் பற்றியல்ல. முகமது ரசூலுல்லாவை கனவுல பாக்கியது பெரிய பாக்கியம். மௌத்துக்கு முன்னாடி முகமது ரசூலுல்லாவை கனவுல பார்க்கணும்னு நியத்து அல்லாஹ் அந்த நசீபை சொல்வானா. எப்படி பார்த்துருக்கான் பாரு. அப்போ அந்த நேரத்தில் முகமது ரசூலுல்லா வந்தாங்களாம். யா அஹ்மத் கூப்பிட்டாங்க. யா அஹ்மத். முகமது ரசூலுல்லா வாயில அஹ்மதுன்னு ஒரு பேர் சொல்லி கூப்பிட்ற பாக்கியம். அவனுக்கு பிடிச்ச ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிடும்போது அது இருக்கிற இன்பம் இருக்குது, அது வேறு மாதிரி. அஹ்மதுன்னு கூப்பிட்டோன்னே அப்படியே அவர்கள் சொக்கிட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லா கூப்பிடுறாங்க கனவுல. சொன்னாங்களாம், உங்கள்கிட்ட தான் ஒரு ட்ரெஸ்ஸு தானே இருக்குது,
உங்கள்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸு தானே இருக்குது. ஆற்றுல தானே குளிக்க போறீங்க, தண்ணிக்குள்ளே தானே இருக்க போகிறீங்க. நம்ம மாதிரி பாத்ரூமில் குளிக்கிறது இல்லையே, உடல் அப்படியே வெளியே தெரியாது. ஆற்று குளத்தில் உடல் ஃபுல்லாகிடும், உள்ளே மறைஞ்சிருமே. நீங்கள் ட்ரெஸ்ஸை கலட்டி வச்சுட்டு என்ன செய்யலாம், குளிச்சிருக்கலாம். ஏன்னா சட்டம் இருக்குது, நெருக்கடியான நேரத்தில் செய்யலாம். பொதுவாக அவுரத்தை வெளிப்படுத்தி குளிக்கக்கூடாது. நிர்பந்தமான நேரத்தில் வேற ட்ரெஸ் இல்லை, இது ஒன்று தான் இருக்குது, கடுமையான குளிராக இருக்குது, காயாது அப்படின்னு இருக்கிற நேரத்தில் இந்த செய்யலாம். சட்டத்தில் அனுமதி இருக்கு, நிர்பந்தத்தில். இப்படிதான் சட்டம் இருக்குது. நீங்க சட்டம் சொல்றவர் தானே. அஹமது ரஹமத்துல்லாஹி யாரு? 4 இமாம்கள் ஒருத்தர். 4 இமாம் என்ன சொல்லுவாங்க? சட்டம் சொல்லுவாங்க. அவங்க பேரு சட்ட மேதை. நீங்க சட்டம் சொல்றவர் தானே, நீங்க தானே அப்படி எழுதி வச்சிருக்கிறீங்க. நான் சொன்ன அடிப்படையில் இந்த மாதிரி நிர்பந்தத்தில் ஒரு ட்ரெஸ் தான் இருக்குன்னு சொன்னா கிளட்டிட்டு குளிச்சுட்டு மாட்டிக்கலான்னு. நீங்க ஏன் அப்படி செய்யல? நீங்க எதுக்கு அப்படி செய்யல? அதோடு எதுக்கு குளிச்சிங்கன்னு கேட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்களாம், கண்மணி முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே, நான் சட்டம் எழுதினது உங்க ஹதீஸின் அடிப்படையில் எழுதிட்டேன். ஆனா நீங்க சொன்ன ஒரு நபிமொழி இருக்குது, எனக்கு பிறகு நீங்கள் 2ஐ பற்றி விழுக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதம். இரண்டாவது ஒ சுன்னதி, என்னுடைய சுன்னத். ஹதீஸின்னு சொல்லல, ஹதீஸி என்னுடைய ஹதீஸ்னு சொல்லல. நீங்க சுன்னதி என்னுடைய நடைமுறை என்று சொன்னீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் ட்ரெஸ் இல்லாம நீங்க குடிச்சதுண்டா? நீங்க செய்யாத ஒரு சுன்னத்தை நான் எப்படி செய்ய முடியும்? நீங்கள் ஒருபோதுமே நீங்கள் அவுரத்தை வெளிப்படுத்தியது இல்லை என்று சொல்லுகின்ற போது உங்கள் உம்மத்தில் இருக்கிற நான் எப்படி அந்த அவுரத்தை வெளிப்படுத்துவேன்? அதனாலதான் நான் அப்படி குடிச்சேன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட இமாம் எவ்வளவு உயர்வுக்குரியவர், எவ்வளவு பெரிய மனிதர் பாரு. இவங்களை தூக்கி அப்பாசிய அரசர் என்ன செஞ்சு போட்டாருண்டா, ஜெயிலில் தூக்கி போட்டாரு. இவங்களை தூக்கி அரசர் தூக்கி 18 மாசங்க உள்ளுக்குள்ள இருந்தா கொடுமைப்படுத்தாங்க. அது ரொம்ப கொடுமை தாங்காம ரொம்ப மோசமாக அடித்தாங்க, ரொம்ப மோசமாக அடித்தாங்க. எந்த அளவுக்குன்னா 2-3 தடவை அவங்களுக்கு ஆப்ரேஷனே செஞ்சுருக்குது. இந்த மாதிரி ஒரு தடவை அடித்தப்ப உள்ளே வச்சு எலும்பு வச்சு தைச்சி விட்டாங்க, எலும்பு வச்சு தைச்சி விட்டாங்க. முதுகுல எலும்பு வச்சு தைச்சோன்னா வலி கூடி போச்சு. வேணும்படி செய்கிறது இதை. அப்போனா என்ன, அடித்து உள்ள தூக்கி வச்சு தைச்சி விட்டாங்க. வலி தாங்க முடியாமல் துடிச்சாங்க. அது ஒரு வரல. இன்னொரு தடவை கொடுமையை அடித்தாங்க. அடித்த 18 மாதங்கள் வலி தாங்காமல் சொன்னாங்க, அல்லாஹ்வே என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன், என் உடம்பை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற இவனுடைய உடம்பை நீ கவனித்துக் கொள்வாயாக. இவ்வளோதான் வார்த்தை. அவனை அப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணலாம் பேச மாட்டாங்க பெரியவங்க. என் உடம்பை இந்த நிலைக்கு ஆளாக்கி அவனை நீ கவனித்துக் கொள்வாயாக. அவ்வளோதான். என்ன ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு கை விளங்காம போச்சு. ஒரு ஈ உட்கார்ந்தா கூட அவனால் தாங்க முடியாது. ஒரு கொசு உட்கார்ந்தா அவ்வளோ பாரமாக இருக்குமா. ஜனாசாவில் உட்காந்தா எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஜனாசா மேலே. அதனால தான் ரொம்ப கொஞ்சம் வெயிட்டு கூட அது தாங்காது. அதனால் தாங்க முடியாமல் போச்சு, அவரால் தாங்க முடியலை. இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னால் அப்படியே ஈரப்பதம் இல்லாமல் காஞ்சி போச்சு. வெட்டியை எடுத்தாலும் வலிக்காது, வெட்டியை எடுத்தாலும் வலிக்காது. இந்த மாதிரி போச்சு. ஒரு பக்கம் சின்ன பொருளை கூட தாங்கிறதுக்கு சக்தி இல்லாத நிலை. மற்றொரு கையில் வெட்டி எடுத்தா கூட தெரியாத ஒரு நிலை. எவ்வளவு பெரிய சோதனை. அதை கேட்பாங்களாம், இந்த நிலைக்கு என்ன காரணம்னு சொல்லப்ப இது தாவூத் அஹ்மது பின் ஹம்பல், அஹ்மது பின் ஹம்பலுடைய துவா தான் இப்படி என்னை ஆளாக்கி விட்டது என்று சொல்லுவார். பார்த்தீங்களா,
அநியாயக்காரர்கள் நிச்சயமாக அதன் விளைவை சந்திப்பார்கள். காரணம், அவர்கள்தான் உறங்குவார்களே தவிர அநீதி இழைக்கப்பட்டவர்கள் உறங்குவதும் இல்லை, அவர்களை படைத்த ரப்பும் உறங்குவதில்லை. அவர்களுடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில் எந்த தடையும் இல்லை. அதனால் அல்லாஹ் உடனே கபூல் செய்கிறான். எந்த துஆவையும் உடனே ஏற்றுக்கொள்கிறான். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க? மூத்தா போகிற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தாகத்தில் இருந்தாங்க. கடுமையான தாகத்தில் இருக்கும்போது தான் ஒருத்தர் அம்பை தூக்கி விடுறான். கடைசி தண்ணி குடிக்க நினச்சப்ப, தண்ணி குடிக்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு நேரம், குடிக்கிறப்ப அம்பை தூக்கி விடுறான். சொன்னாங்க, அல்லாஹ்வே தண்ணியை கூட குடிக்க விட மாட்டாங்க, இவனை தண்ணினால் நீ சோதிப்பாயாக என்று சொன்னார். என்னாச்சு அவனால? கடைசி வரைக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு எவன் அம்பு விட்டானோ அவனுக்கு எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் தாகம் போகாது. அவனுடைய வாழ்க்கை முழுக்க எத்தனை லிட்டர் கொடுத்தாலும் குடித்தாலும் தாகம் தீராது. பத்தலை, எனக்கு தாகம் போகலம்பான். காரணம், யாரு? சொர்க்கத்தினுடைய தலைவர், இளைஞர்களுக்கெல்லாம் தலைவர். அவர்களுடைய ஒரு துவா, அந்த துவா இங்கேயே அந்த விளைவு உண்டாக்கிறது. இது இல்லாமல் மறுமையிலும் இருக்கிறது. மறுமையினுடைய நிலை வேறு. இந்த துன்யாவுடைய அதனுடைய விளைவுகளை எல்லாம் கொடுத்துருவாங்க. அது ஒரு தனிநபராக இருக்கலாம். அதனால தான் ஒரு புள்ள தாய்க்கு அநியாயம் பண்ணக்கூடாது, ஒரு குடும்ப தலைவர் வீட்டில் உள்ளவங்களுக்கு அநியாயம் பண்ணக்கூடாது, மஹல்லாவில் அநியாயம் இருக்கக்கூடாது. ஒரு நம்ம நினைக்கிறோம் முஸ்லீம் நாடுகள் தானே, அவங்களெலாம் நல்லா அந்த இஸ்ரேல் தான் அப்படி பண்ணுதுன்னு. அப்படிலாம் இல்லை. முஸ்லீம்களும் அன்னர்கள் கூட அநியாயம் பண்ணுறாங்க. மன்னர்கள் நிறைய அநியாயம். அப்பாசிய மன்னர்கள், உமையாக்களுடைய மன்னர்கள் அடுத்த வரலாறு அப்படி மோசம். யோசிச்சு பாருங்க. அப்துல் மலிக் இப்னு மர்வான் நிலை என்ன, வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய நிலை என்ன, சுலைமான் இப்னு அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய நிலை என்ன, எல்லாரும் அப்படிதான். அநியாயக்காரர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே பாடமாக்குகிறான். மறுமையிலும் அந்த தண்டனை இருக்கிறது இல்லையா? அப்ப முஸ்லிம்ங்கிறதுக்காக நம்ம அதை பார்க்கக்கூடாது. அல்ல அநியாயத்தை உரை செய்து ஒரு சொல்லுவார். முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான சஹாபாக்கள்ல ஒருத்தர். இவங்களை யமனுக்கு ரொம்ப பிரபலியமான செய்தி நம்மெல்லாம் கேட்டிருப்போம். யமன் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவர்னரை அனுப்பி வைக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பாப்பா இப்போ போறீங்க, திரும்ப வரும்போது என் கபரை தான் சந்திப்பேன்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாதிரி இல்லை, அழுகுறான். இதான் கடைசி நம்மளுடைய சந்திப்புன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எங்க நம்ம என்ன நேசம் வச்சுக்கிறோம், அவங்க எப்படி நேசிச்சிருப்பாங்க, அவங்க என்ன நேசிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இனி என்ன நீ பார்க்க மாட்டான்னு சொல்ற அந்த தருணம் இருக்கிற, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நேரம் அது. அவங்களுக்கு அழுகிறாங்க, ரொம்ப அழுகிறாங்க. முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்பா யமனுக்கு போனதுக்கப்புறம் யமனில் போய் நீங்கள் ஆட்சி செய்யும்போது ஒரு சில வேலைகளை செய்யன்னு சொல்லி சில நசீகத் பண்ணாங்க. அந்த நசீகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க, இத்தகி தாவத்தல் மக்லூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீ பயந்து கொள் என்று சொன்னார். அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீ அஞ்சிக்கொள் என்று சொன்னார்கள். எந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க? முஸ்லிம் நாட்டுக்கு அல்ல, ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு அனுப்பி வைக்கல. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடிய பூமி அது. யமன் என்பது யூத கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பூமி. அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னது, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா மட்டும் வாங்கிறாதேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ரெட்டை வேடம் போடுறவங்க எத்தனை துவாவை வாங்கியிருப்பாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு பத்துவா வாங்கியிருப்பாங்க தெரியுமா? உண்மையான மனிதர்கள் மட்டும்தான் துவா வாங்குவாங்க. இங்கேயும் அங்கேயும் நடிக்கிறாங்க பாருங்க, நல்லவ மாதிரி வெளியில் நடிக்கிறாங்க பாருங்க, அவர்கள் நிறைய பேருடைய பத்துவாவை வாங்கியிருப்பாங்க. பத்துவாவுக்கும் ஆளாகக்கூடாது.
மூத்து உயிர் போகும்போது யாருடைய பத்துவாவுக்கு ஆளாகலன்னு நினைக்கிறேன். அன்பானவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஊர்வாசிகள்லாம் மதீனாவாசிகள் வந்து சொன்னாங்க, விலைவாசியில் கொஞ்சம் உயர்ந்துருச்சு, சில பொருளுடைய விலை உயர்ந்துருச்சு, கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. மன்னர் சில பொருளை கட்டுப்படுத்தினா சில இதில் ஒன்றும் சொல்ல முடியாத அரசு தலைவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் தான் கொஞ்சம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சொன்னாங்க, உண்மையை யோசித்தாங்க, விசாரித்தாங்க. உண்மையில் பார்த்தா வியாபாரிகளோ புரோக்கர்களோ எந்த டிமாண்டும் பண்ணலை. பொருளுடைய உற்பத்தி கம்மியானதுனால, மக்களுடைய தேவை அதிகமானதுனால இப்படி ஆயிடுச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் ஹுவல் முஸ்தஈன். இங்கே பாருங்க, விலைவாசி உயர்ந்துருச்சு நீங்கள் சொல்கிறீங்க, விலையேற்றம் செய்வது அல்லாஹ்வே. அல்லாஹ் தான் விலைவாசியை உயர்த்துறான். சில நேரங்களில் மனிதர்கள் செய்வாங்க, அதுக்கு விசாரிக்கப்படுவார்கள், அது வேற டாபிக். அப்புறம் சொல்கிறாங்க ஒரு செய்தி, நாளை மறுமையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரு என்ன வார்த்தையை பேசுகிறா பாருங்க, நாளை மறுமையில் நான் எந்த ஒருவருக்கும் எதிராகவும் அநீதம் செய்ததாக விசாரிக்கப்பட்டு விடக்கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் யாருக்காச்சும் அநியாயம் பண்ணாங்களா? எந்த ஒருவருக்காகவும் இவருக்கு நான் அநியாயம் செய்துவிட்டேன் என்று எந்த ஒருவரும் என்னிடத்தில் இல்லை அல்லாஹ்விடத்தில் என்னை பற்றி குறை சொல்லிவிடக்கூடாது என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அளவுக்கு அநியாயங்களை கண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் அநியாயமே செய்யாதவர்கள் இந்த உம்மத்துக்கு எவ்வளோ பெரிய புரிதலை சொல்லி தர்றாங்க. ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ரஃபாவில் அணிவிக்கப்படுகின்ற எல்லாமே அநியாயங்கள். இந்த பிள்ளைகள் நிறைய பேருக்கு கைகள் உடல்கள் எல்லாம் சிதைந்து போயிருக்கிறது. குடும்பங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. யோசிக்கவே அவங்க எங்கே போவாங்கன்னு தெரியாது. கஸாவிலிருந்து இங்கே அனுப்புனாங்க, இப்போ இங்கேயும் அச்சுறுத்தல் வருது. இங்கேயும் அச்சுறுத்தப்பட்ட இடமா ஆயிடுச்சுடா, எங்கே போவாங்க? எந்த இடத்துக்குள்ளே போகிறது? எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது. பக்கத்தில் இருக்கிற எஜிப்தினுடைய எல்லையை தொட்டு அங்கேயும் ஃபுல்லாக எடுக்க மாட்டேங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது பாருங்க. பல நெருக்கடிகள், இதுக்கெல்லாம் பல காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹன்சாங்கிற ஒரு அம்மா கேட்டாங்க, நாயகமே மன்ஹும் ஃபில் ஜன்னா, மன்ஹும் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. சொர்க்கத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளோ பெரிய வார்த்தை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹுமுன் நபியும், நபிமார்கள் ஜன்னத்தில் தான் இருப்பார்கள். நபிமார்கள் சொர்க்கத்தில் தானே இருப்பாங்க, நபிமார்கள் ஜன்னத்தில் தான் இருப்பார்கள். வஷ்ருஹதா, ஷஹீதுகள் அல்லாஹுக்காகவே உயிரை கொடுத்தார்கள் அல்லவா, அவர்களும் ஜன்னத்தில் தான் இருப்பார்கள் சொன்னார். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வல் மௌலூத், பிள்ளைகளும் சொர்க்கத்தில் தான் இருப்பார்கள். பிள்ளைகள் இருக்கிறவர்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க, இவர்களும் சொர்க்கத்தில் தான் இருப்பார்கள் என்று ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார். அடுத்து வல் மௌஊத், எந்த பிள்ளைகள் எல்லாம் அநியாயமாக புதைக்கப்பட்டதோ, அநியாயமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதோ, அவர்களும் ஜன்னத்தில் தான் இருப்பார்கள். இப்போ இந்த போர் இதுவரை எத்தனை ஆண்டுகளாக, அவங்களும் 60 வருஷத்துக்கு மேலே அடின்னு செஞ்சாங்க. முடியுமா? அல்லாஹ்வுடைய உதவி அவர்கள் இருக்கிறது. யூதத்தினுடைய இறுதி அழிவு நெருங்கி கொண்டு இருக்கிறது. யூதர்களின் இறுதி அழிவு நெருங்கி கொண்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இடம் எவ்வளோ கிட்டன்னு சொல்ல முடியாது. அப்போ சொர்க்கத்துக்குரியவர்கள், அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள், பெண்கள், அவர்களெல்லாம் சொர்க்கத்துக்காகவே, அல்லாஹ்விற்காக, நிலத்துக்காக, அந்த புனிதமான இடத்துக்காக போராடியவர்கள்.
அல்லாஹ் தஆலா அந்த பகுதியை எல்லாம் பாதுகாப்பானாக. அதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கவனித்துக் கொள்வானாக. அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான உதவிகளையும் செய்வானாக. அநியாயக்காரர்களுக்கு அதன் விளைவுகளை அல்லாஹ் தஆலா, யாரெல்லாம் அடுத்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அநீதம் இழைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா கவனித்துக் கொள்வானாக. நம்மளுடைய தெரியாத வண்ணம் நாம் செய்யக்கூடிய பிழைகளை எல்லாம் மன்னிப்பானாக. நம்மளுடைய பாவத்தினால் அல்லாஹ் நம்மளை தண்டிக்காமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்மளுடைய நேரங்களையும் நம்மளுடைய அமல்கள் எல்லாம் கபல் செய்வானாக. ஹாஜிகளுடைய எல்லா ஹஜ்ஜுகளை எல்லாம் ஹஜ்ஜே மபரூராக மக்பூலாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.